அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பேர் கூப்பிடும்போதே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. டாக்டர் கே தாமோதரன் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது இந்த ரிகல்ஸில் போய் பின்லாம் கொட்டி அதில் அவார்டு மாட்டும்போது கையில் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிஜமாகவே இது ஒரு பெரிய அவார்டுன்னு சொல்லலாம். இந்தியாவிலே இது 4th சிவிலியன் அவார்டு. அந்த அவார்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மளை கன்சிடர் பண்ணி கொடுத்ததுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எஸ்பெஷலி இந்த ஜூரிக்கு தேங்க்ஸ் பண்ணணும். அதே மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபாலோட் பை அதர் மினிஸ்டர்ஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க செலக்ட் பண்ணதுக்கு எனக்கு தமிழ்நாட்டில் நான் இந்த அவார்டை வாங்கினது ரொம்ப பெருமையாக கருதுறேன். ஆக்சுவலாக இட் ரியலி வித்தவுட் சேஞ்ச் இந்த ஆஸ் என்ன சொல்றீங்க, தமிழ்நாடு ஒரு ஆள் ஒரு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினது, அதுவும் கல்னரியில் வாங்கினது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் சாதாரணமாக வேறு ஃபீல்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, கல்னரி ஃபீல்டில் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு இதுக்கு மேலே இன்னும் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்குது இப்போது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய கேட்டிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் அவங்க அதுவும் ஃபாலோ பண்ணி கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸு கூட இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் இந்த அவார்டை ஷெஃப்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெடிகேட் பண்ண தயாராக இருக்குன்னு வச்சுக்கோங்க.